ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாங்காய் வச்சு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். பறித்த மாங்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 மாங்காயில் ஊறுகாய் செய்ய போகிறேன். உங்களுக்கு எத்தனை மாங்காய் வேணுமோ அத்தனை மாங்காயில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்த மாங்காவை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாகவும் சின்ன சின்ன துண்டுகளாகவும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாகவும் போட்டாலும் நல்லாயிருக்கும், பெருசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துருக்கிற மாங்காய் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்கணும், சால்ட் உப்பு இதுக்கு சேர்க்கக்கூடாது. இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாங்காவை ரெஸ்ட் எடுக்க விடலாம். இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாங்காய்க்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறதுனால மாங்காய் வந்து கெட்டு போகாத இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்த மாங்காவை இதில் போட்டு கிளறிக்கலாம். கிளறும் போது பார்த்திங்கன்னா மாங்காயிலேருந்து கொஞ்சம் போல் தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து சுருண்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இது அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு, வெந்தயம், மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது மாங்காய் வந்து நல்லா கம வாசனை வரும். மாங்காய் ஊறுகாய் வெந்தயத்தோட வாசனையும் கடுகோட வாசனையும் மாங்காவோடையும் வாசனையும் 3 சேர்ந்து நல்லா சூப்பரான வாசனையாக இருக்கும். நம்ம செய்யும் போது வீடு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துருக்கிற காரத்தை வந்து நல்லா ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ரொம்ப சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு துண்டு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ மாங்காயில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம அதிக நேரம் கிளற தேவையில்லை. இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இதை நாங்கள் கண்ணாடி பாட்டிலையும் வச்சுக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா 1 மாதம் வரையும் கெட்டு போகாத இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.